தெருவில் நடந்து சென்ற பெண்களை கேலி செய்த கும்பல், பெண்களிடம் அத்துமீறியவர்களை தட்டி கேட்ட இளைஞர், எங்களை கேட்க நீ யார் என கேட்டு எகிரிய எதிர்த்தரப்பு இளைஞர்கள், கோவில் அருகே வரவழைத்து சரமாரியாக வெட்டி சாய்த்த கொடூரம், கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? இரவு நேரம் எல்லாரும் படுத்து தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் தூங்க முடியாத மாதிரி ஒரு கும்பல் தெருவுல நின்னு கத்தி கூச்சல் போட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இரவு நேரம் நிம்மதியா தூங்க கூட விடாம யாரு இப்படி ரகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கடுப்பாகி இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ரகள சத்தம் குறைஞ்சி ஒருத்தர் கதறி துடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. உடனே கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் தகராறு பண்ணிட்டு இருந்த கும்பல் ஒருத்தரை வெட்டி கொண்ட விஷயம் தெரிய வந்திருக்கு. திண்டுக்கல் வத்தலகுண்டு பக்கத்துல உள்ள ஐயங்கோட்டையை சேர்ந்த 25 வயசான கொடி என்ற கிருஷ்ணன் பஞ்சு மில்லுல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரோட தூரத்து உறவுக்கார பெண்ணு ஒருத்தவங்க ரோட்டுல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஐயங்கோட்டை புதூர் பகுதியை சேர்ந்த தவ பாண்டியும் அவரோட கூட்டாளிகளும் கிண்டல் பண்ணி பேசினதா சொல்லப்படுது. ரோட்ல வச்சு கேலி கிண்டல் பண்ணதுனால கடுப்பான அந்த இளம்பெண் இதை பத்தி தன்னோட உறவுக்காரரான கிருஷ்ணன் கிட்ட போய் நடந்ததை சொல்லியிருக்காரு. உடனே கிருஷ்ணன் நேரா தவப்பாண்டியோட வீட்டுக்கே போய் அவரை கண்டிச்சதா சொல்லப்படுது. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கிட்டயே எகிரிக்கிட்டு போயிட்டானேன்னு நினைச்சு தவப்பாண்டியனுக்கு கிருஷ்ண மேல ரொம்ப கோபம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தன்னோட கூட்டாளிகளான நாகபாண்டி, சஞ்சய் கிட்ட கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு போனதை பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து தவப்பாண்டியன் கிருஷ்ணன் வீட்டுக்கு போய் ரகள பண்ணதா சொல்லப்படுது. இந்த பிரச்சனையை பத்தி இங்க வச்சு பேச வேண்டாம், நீ ஊர் மந்தையில இருக்கிற காளியம்மன் கோவில் கிட்ட வா, அங்க வச்சு பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கான் தவப்பாண்டியன். வீட்டுல வச்சு வாக்குவாதம் வேண்டாம்னு நினைச்சு கிருஷ்ணனோ காளியம்மன் கோவில் கிட்ட போயிருக்காரு. அங்க தவப்பாண்டியன் கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நாகபாண்டியும் சஞ்சயும் இருந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து சவுண்ட் விடுற அளவுக்கு நீ பெரிய ஆளான்னு தவப்பாண்டியன் கேங்கு கேட்க, பொண்ணுங்களை கிண்டல் பண்றது ரொம்ப தப்புன்னு கிருஷ்ணன் சத்தம் போடன்னு 2 தரப்புக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் அதிகமானதுல தவப்பாண்டியும் அவனோட நண்பர்களும் மறைச்சு வச்சிருந்த அரிவாளால கிருஷ்ணனை சரமாரியா வெட்டியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல சுருண்டு விழுந்த கிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க சொன்ன தகவலை வச்சு போலீஸ் தவப்பாண்டி, நாகபாண்டி, சஞ்சய் இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க.